இந்த பகல் வேளையிலே தேவனுடைய கரம் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய கரம் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கரம் சும்மா இப்படி வந்துட்டு கையை தூக்கி இப்படி போயிடாது. ஹல்லேலூயா. இந்த கரம், இந்த தேவனுடைய கரம் இந்த பகல் வேளையில் சில காரியங்களை இந்த சபைக்குள்ளே அது செய்ய போகிறது. ஆமே. இப்போ இந்த வருடத்தின் அந்த மத்தியில் நடுபாகத்தில் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? ஆமே. நேற்று வரைக்கும் எப்படி தெரியாதுன்னா, இந்த நாள் முதல் கொண்டு ஆமே தேவன் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இங்கே உள்ள எல்லா ஆராதனைகளுக்கு தேவ தந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தெரியுமா? இந்த தாவீது ராஜா அவன் மெய்ப்பனாய் இருந்த காலத்திலே அவன் தன்னுடைய ஆடுகளை அவன் மேய்க்க கொண்டு செல்லும் பொழுது அந்த ஆடுகளின் தலைகளை எண்ணெயினாலே அவன் அபிஷேகம் செய்வானா. ஹல்லேலூயா. அதனால்தான் அவன் சொல்றான், தேவனுக்கு மெய்ப்பன் அவன் என்ன செய்வார்? என் தலையை எண்ணெயினாலே, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? எதனால? எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன் அந்த அபிஷேகம் தெரியுங்களா? அனுபவத்தில் தாவீது சொல்லும் பொழுது இந்த வனாந்தரங்களுக்குள்ளே காட்டின் பகுதிகளிலே ஆடுகளை மேய்க்க சொல்லும் பொழுது இந்த ஆடுகள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுங்களா? அது மேய்வதற்காக எங்கே வேணால் அது சந்து வந்தெல்லாம் போயிடும். ஆனால் அந்த இடத்துல விஷப்பூச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அது கடிச்சிச்சுன்னா அந்த ஆடு செத்து போயிடும் இல்லையா? அதனால தான் அந்த காலத்தில் உள்ள மெய்ப்பர்கள் ஒரு ரீதியான ஒரு எண்ணெயை தயார் பண்ணுவாங்களாம். அந்த எண்ணெயை ஒவ்வொரு ஆட்டு கடா மேலே தலை மேலே பூசுவாங்க. அப்போ அதுக்குள்ளேருந்து ஒரு வாசனை, ஒரு மனம் வெளிவரும். அந்த மனம் இந்த விஷப்பூச்சிகளுக்கு அருவருப்பாக இருக்கும். அந்த மனம் வீசி சொன்னால் இந்த விஷப்பூச்சிகள் அது ஓடி போயிடுமா? புரிஞ்சுங்களா? அந்த எண்ணெயை இந்த ஆடுகளின் தலைகள் மேலே இந்த மெய்ப்பன் போடுவான். அப்போ இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்ய தெரியுங்களா? மெய்வதற்காக இங்கே போகும் பொழுது இங்கே விஷப்பூச்சி இருக்கும். இந்த தலை உள்ள வைக்கும் பொழுது அந்த விஷப்பூச்சி கொத்தாது. இந்த எண்ணெயினாலே அது பின்னாடி போகும். அது போல ஒரு அபிஷேகத்தை இந்த பகல் வேளையில் இந்த சபையில் ஒவ்வொருவரும் மேலே தேவன் அனுமதி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் முன்னேற விடாதபடிக்கு ஒரு அடி முன்னே எடுத்து வைக்கும் பொழுது ஆமென் உங்களை கொத்தி கடித்து ஆமென் படுக்க வைத்த அந்த பிசாசை மேற்கொள்கிற ஒரு அபிஷேக எண்ணெய், அபிஷேக தைலம் இந்த பகலிலே சபையின் மேல் தேவன் ஊற்றுகிறார். அப்போஸ்தலர்கள் 6வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் யாராவது ஒரு ஆள் சத்தம் உயர்த்தி வாசித்து உதவி செய்ய வேண்டுமே. Acts 6 chapter 6 verses 1 through 6. அப்போஸ்தலர்கள் 6வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரைக்குமே வாசித்து உதவி செய்யுங்க. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது, அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போதும். ஹல்லேலூயா. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது. ஹல்லேலூயா. இந்த முதலாவது தீர்க்கதரிசன வார்த்தை, அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது, ஆமென் என்பது போலவே தேவ ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க யாரும் விசுவாசிகளே கிடையாது. என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க என்ன மாதிரி விசுவாசி தெரியுமா? நாங்க 40 வருஷமா 50 வருஷமா. ஏன் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு விசுவாசிங்க. நீ விசுவாசினா நீ டம்மி தான், ஒன்றுமே இல்லை. காலுக்கு டப்பா அடித்தா சத்தம் தான் வரும், அதுதான் விசுவாசி. ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே வசனம் கூறுகிறது, அந்நாட்களிலே சபையில் விசுவாசிகள் பெருகல, சீசர்கள் பெருகினார்கள். ஆமென். ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. அப்ப இந்த 7வது மாசம் முதல் கொண்டு விசுவாசிகள் அல்ல, சீசர்கள் இந்த சபைக்குள்ளே பெருக்கத்தை அடைய போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சீசர்கள் யார்? இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவோடு கூட நடக்கிற, இயேசுவை போல பேசுகிற, இயேசுவை போல செய்கிற அந்த சீசர்களாக தேவன் நம்முடைய இந்த சபையை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகினார்கள். அப்ப people are going to get trained into discipleship. Hallelujah. ஒரு ட்ரைனிங் சென்டர், ஒரு ட்ரைனிங் கோர்ஸ்
ஹல்லேலூயா. விசுவாசிகளை சீசர்களாக மாற்றுகிற ஒரு பயிற்சி தேவன் இந்த சபைக்குள்ள அனுமதி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஓகே, அந்நாளிலே சீசர்கள் பெருகும்போது படிங்க. கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடாக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். போதுங்க. அப்ப சீசர்கள் பெருகும் பொழுது அல்லது வளர்ச்சி எங்கே இருக்கிறதோ அந்த இடங்களிலே பிரச்சனைகள் வரும். பிரச்சனையே இல்லாத ஒரு குடும்பமா, பிரச்சனையே இல்லாத ஒரு நபரா, பிரச்சனையே இல்லாத ஒரு வேலையா, பிரச்சனையே இல்லாத ஒரு ஊழியமா, பிரச்சனையே இல்லாத ஒரு சபையா, அது எதுவுமே அது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் வளர்ச்சி எங்கே இருக்கிறதோ அங்கே பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுறீங்க? வளர்ச்சி உள்ள இடத்துல தான் பிரச்சனை வரும். அப்போ பழம் கனி இருக்க இடத்து மரத்துக்கு தான் கல்லடி விழுகும். புரியுதுங்களா? அது மாதிரி தான் இந்த சீசர்கள் பெருகின பொழுது சபைக்குள்ள பிரச்சனைகள் அது ஓங்கினது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஓ, இந்த சபை வளருது, இந்த ஆத்துமகள் பெருகுது, இந்த ஊழியம் வளருது. இது வளரக்கூடாது. இது 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 தோற்று போகணும், இது இல்லாமல் போயிடணும், நாசமாக போயிடணும், சின்ன வினமா போயிடணும், இது உடைஞ்சு போறணும் சொல்லி வர பிரச்சனைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது போலவே ஆமென், ஆமென். இங்க என்ன பிரச்சனை வந்துச்சு? மேல படிச்சோம். என்ன பிரச்சனை வந்துச்சு? படிங்க அந்த வசனத்தை. படிங்க மேல அந்த வசனம் படிங்க, மறக்க படிங்க. அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, மேல படிங்க, மேல படிங்க அந்த 1ஆம் வசனத்தோட. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடாக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். போதும். கிரேக்கர்கள் எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப கிரேக்கரும் இந்த எபிரேயர் எங்க இருக்கிறாங்க? 2 பேருமே ஒரே சபைக்குள்ள தான் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரே சபையில் பல்வேறு மொழி பேசுகிறவங்க, பல்வேறு நாட்டை சார்ந்தவங்க, பல்வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவங்க ஒரு சபைக்குள்ளே இருக்கிறாங்க என்பது போல இரண்டாவதாக அநேக கலாச்சாரங்களை சார்ந்த நபர்களை தேவன் இந்த சபையோடு கூட சேர்க்க போகிறார். சந்தோஷம் இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அநேக மொழிகளில் இங்கே ஆராதனைகள் நடக்கும் பொழுது அது ஒவ்வொரு ஆராதனைகள் அது வளர்ச்சி அடைய போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், சபைக்குள்ள முறுமுறுத்துதல். எப்படி? கிரேக்கர்கள் எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுக்க தொடங்கினார்கள். குரூப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கும், கிச்சிலி மரம் சொல்லி. அதுவே மலையாளத்தில் கிச்சிலின்னு சொன்ன என்ன சொல்லுங்க? கிச்சிலின்னு என்ன? பழம். பழம்னா என்ன? கிச்சிலி. அப்படி இல்லை. கிச்சிலி பழம்னா என்ன பழம்? ஆரஞ்சு, பேரிச்சம்பழம் இல்லை, ஆரஞ்சு தான் கிச்சிலி இல்லையா? ஆனால் மலையாளத்தில் கூட நாரகம் இருக்குது. அப்போ இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா அங்கே ஆப்பிள் டீன்னு இருக்குது. ஆச்சா? அப்போ என்னது? ஒரு சபைக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் சொன்னேன், அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த மலையாளத்துக்காரவங்கெல்லாம் நாரகன்னு படிக்கிறாங்க, ஆரஞ்சு படிக்கிறாங்க. இங்கிலீஷ் பைபிள் வச்சவங்க எல்லாம், இங்கிலீஷ் பைபிள் யூஸ் பண்ணுறதில்ல மலையாளத்துக்காரவங்கெல்லாம் ஆப்பிள் ட்ரீன்னு. அவன் சொல்கிறான் ஆப்பிள் ட்ரீன்னு, இவன் சொல்கிற இல்லை இது ஆரஞ்சு ட்ரீன்னு சொல்லிட்டு. புரிஞ்சுங்க சொல்கிறது? இது ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஆரஞ்சு ட்ரீன்னு சொல்கிறாங்க. அப்படியே இது ஆப்பிள் ட்ரீ ஆரஞ்சு ட்ரீன்னு சண்டை. அங்கே ஒரு பிரிவினை.
புரிஞ்சுங்களா? அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஆப்பிள் ட்ரீ ஆரஞ்சு ட்ரீங்க கிடையாது. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை தேவன் என்ன செய்த தெரியுமா? ஒரு ஊழியத்திற்கு ஆரம்பமாக பிரச்சனையை தேவன் மாற்றிவிட்டார். God used this problem to establish a new ministry. என்பது போலவே பிரச்சனை ஆமென் எங்க இருக்கிறதோ நீங்க தோற்று போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அந்த பிரச்சனையை ஒரு புது ஊழியத்துக்கு துவக்கமாக தேவன் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. பல பேர் பல பிரச்சனை பண்றான். ஆமென் ஆமென். ஆனால் தேவன் சொல்லுங்க, இல்ல, இந்த பிரச்சனையாக இருக்க விட மாட்டேன். இந்த பிரச்சனையை நான் ஒரு புது ஊழியத்தின் துவக்கத்திற்காக மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் ஓகே 7 பேரை தெரிந்து கொள்கிறாங்க. ஓகே, அங்கே இருந்து நான் நேரம் இல்லாதபடியினால நாம் அந்த வசனங்கிறது எல்லாமே வாசிக்க நான் அனுமதி நமக்கு இல்லை, நேரம் இல்லை. அதனால் சில வசனங்களை மட்டும் நான் சொல்கிறேன், அதை குறித்து வைத்து கொள்ளுங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் படிக்கணும், அதை மையமாக நான் பேசிவிடுகிறேன். ஹல்லேலூயா. ஓகே, அந்த அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 9வது வசனம், அப்போஸ்தலர் 7:54. ஓகே, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 4, 5, 6, 7, 8 வசனம். ஓகே, அது 12, 13, 8வது அதிகாரம் 12, 13வது வசனம், 17வது வசனம், 8வது அதிகாரம் 29வது வசனம். ஓகே, அதெல்லாத்தையுமே குறித்து வைத்துக் கொள்ளுங்க. தேவன் அந்த வசனங்களை இங்கே வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரிய செய்வார். ஹல்லேலூயா. இங்கே என்ன ஆச்சுன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், கவனம் கேளுங்க. சில விதவைகள் அந்த ஊழியத்தில் இருந்தாங்க. யாருமே விசாரிக்க இல்லாத விதவைகளை அந்த சபை பராமரித்தது, உதவி செய்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். The church was into social service. ஹல்லேலூயா. அதுபோலவே தேவ ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இந்த சமூகத்தை, இந்த சொசைட்டியை டச் பண்ணுற நிலையில், தொடுகிற ஒரு அளவில் ஒரு சொசைட்டி சார்ந்த ஒரு ஊழியத்தை தேவன் இந்த சபைக்குள்ளே தேவன் உருவாக்க போகிறார். வந்தோமா, பாட்டு பாடணுமா, சொந்தம் பண்ணணுமா, காணிக்க போட்டோமா, அப்படி கையை தட்டணுமா, போகிறது மட்டும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் செய்ய, சொசைட்டிக்கு நன்மையாய் மாற, ஹல்லேலூயா, இந்த சமூகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற நிலையில் தேவன் ஒரு ஊழியத்தை இந்த சபைக்குள்ளே தேவன் தொடங்குவார நல்ல ஆல்ரெடி அதை தொடங்கியாச்சு. அது வளரப்போகுது, அது பெருக போகுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அந்த விதவைகளுக்கு அந்த உணவை அது ஒழுங்கு செய்யவும், அது விளம்பவும் எல்லாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக 7 நபர்களை அங்கே என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டீஃபன் பின் இந்த பிலிப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, அதை தான் தேவன் சொன்னார். அதை அந்த சுருங்கிய நிமிடங்களுக்குள்ளாக நான் சொல்லி நான் வார்த்தையில் சுருக்க முடிக்க விருப்பப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஸ்டேஃபன் மேலே இந்த கரம் வைக்கப்பட்ட பொழுது எதற்காக? விதவைகளை பராமரிப்பதற்காக, சமையல் சார்ந்த வேலைக்காக அவன் மேலே கை வைக்கப்பட்டது. ஆனால் அவனே அறியாமலே ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா வச்சவன் யார் தெரியுமா? அவன் சொல்கிறான், நாங்கள் இந்த பிரச்சனை பார்க்கல, நாங்கள் ஜபிக்கணும், ஊழியம் பண்ணணும், நாங்கள் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நபர், ஹல்லேலூயா, பேதுரு, ஹல்லேலூயா, புரிஞ்சுங்களா, அவர் தலை மேலே கையை வச்ச பொழுது எதற்காக? ஸ்டேஃபன், இந்த நாள் முதல் கொண்டு நீ இந்த சமையல் வேலையெல்லாம் செய்யணும், அதுக்கான கிருபையை, ஞானத்தை, பலத்தை தேவன் ஆரோக்கியத்திற்கு தரட்டும் என்று சொல்லி கரத்தை வைத்து ஜெபிக்கிற நேரத்தில் அந்த ஸ்டேஃபனுக்கு அறியாமலே, தலைமையில் கையை வச்ச அந்த நபருக்கு அறியாமலே, அந்த நபருக்குள்ளே இருந்த ஒரு அபிஷேகம் ஸ்டேஃபானுக்குள்ளே அவன் இறங்கினது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா?
அதனால தான் பார்க்கும் பொழுது ஸ்டேபனை கல்லடித்து கொல்லும் பொழுது அங்கே வசனம் கூறுகிறது, பல பாஷைகள் பேசிய பல ஊருக்காரவங்க எல்லாம் ஸ்டேபனுக்கு விரோதமாக மாறினார்களா. ஹல்லேலூயா. எப்படிடா ஒரு சமையல்காரனுக்கு அத்தனை எனிமிங்க எப்படி வருவாங்க? அப்படி சொன்ன அவர் சமையல்காரனாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலுமே வெறும் அப்பளம் பொறிச்சு உட்காரல, அவன் இறங்கி சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணினான். ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு அவன் ஆண்டவர் நற்செய்தி அறிவித்தார். அதனாலே பல ஜனங்களுக்கு விரோதமாக மாறினார்கள் என்பது போலவே என்னை கேட்கும் அன்புள்ள பிள்ளைகளே, ஆமென் ஆமென். நீ ஆமென் இப்ப வேண்டும் அஷரா இருந்தா வேறு அஷராக இருப்பதற்காக அல்ல, ஆனால் உனக்குள்ளே அவன் ஊழியத்தின் அழைப்பு உண்டு. அந்த ஊழியத்திற்கு மேலால் ஊழியம் நீ செய்ய வேண்டியவராக இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஸ்டேபான் மேல தலைமையில கை வச்சது சமையல் செய்ய, ஆனால் அவன் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஆமென். அதை காட்டிலும் என்ன விஷயம், கல்லடிச்சுக்கிறாங்க தெரியுமா? அப்ப ஸ்தேவான் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பார்த்து என்ன தெரியுங்க, அது சொல்லுங்க அப்படியே. ஒரு தரிசனம் பார்க்கிறார் இல்லையா, சொல்லுங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு நிக்கிறத பார்க்கறா இல்லையா. போதும். ஆனா வசனம் நம்ம இன்னைக்கு இயேசப்பா எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. இருக்கிறாரு. அது எங்க இருக்கிறாரு? அடேங்க அப்பா, நம்ம உள்ள ஏசப்பாலாம் ஒன்றும் கிடையாது. சும்மாருங்க நீங்கள். நம்ம உள்ளெல்லாம் இருக்குதுல்லாம் வெள்ளி தங்கம் பிள்ளைங்க கணவன் மனைவி அது காரு பங்களா அதான் இருக்குது நமக்குள்ள ஏசப்பா இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு போயிடுவார். புரியுது புரிஞ்சு. ஏசப்பா வசன அடிப்படை எங்கே இருக்கிற சொல்லுங்க? பிதாவின் வலது வாரசத்தில் வீற்றிருக்கிறார் இல்லையா. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? வீட்டில் நிற்கிறாருங்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப உன் மேல அபிஷேகம் வரும் பொழுது உன்னுடைய தரிசனம் மாறும். ஹல்லேலூயா. அது இதுவரைக்கும் நம்ம மேல நினைக்கிறேன் வலது பார்சல் பிதாவின் வலது பார்சல் ஏசப்பா வீற்றிருக்கிறார். ஆனால் ஸ்தேபான் சொல்ற இல்ல, அவர் எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த சபையுடைய தரிசனம் தேவன் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எல்லா சபை உட்கார்ந்து சொல்லும் பொழுது நீங்க சொல்ல போறீங்க இல்ல நிற்கிறார்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி ஸ்தேபானுக்கு ஒரு தரிசனம் மாற்று ஒரு புது தரிசனம் உண்டானது என்பது போலவே நம்முடைய தரிசனம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. 2 பிலிப்பை பாருங்க. அவன் மேலே கூட தான் சமையலுக்காக தான் கையை வைக்கப்பட்டது. ஆனால் அவன் ரதங்களுக்கு ஈக்குவலாக ஓடுகிற பலன் உண்டானது. ஹல்லேலூயா. அயல் நாட்டு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனை ஞானஸ்தானப்படுத்த தேவ கிருபை அளித்தார். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இங்கே பல ஜனங்கள்லாம் விட்டு போயிட்டாங்க, அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. ஆமென். ஆனால் தேவன் சொல்லிக்கொண்டு இந்த பீலிப்பை போல சில பேர் மேல் அபிஷேகம் வரப்போகிறது. அந்த அபிஷேகத்தினாலே ஒரு நற்செய்தி ஆமென் அது விளம்பப்பட போகிறது. அதற்கு ஆமென் பலமாக கனியாக ஆமென் ஞானசம் நடக்க போகிறது. ஆமென் பல நாட்களாக குறைந்து போய் கிடைக்கிற ஞானஸ்தானத்தின் எண்ணிக்கை இந்த சபையிலே அது பெருக போகிறது. ஒரு நாள் தவிராமல் எல்லா நாளுமே பேப்டிசம் டேங்க் திறக்கப்பட்டு ஆத்துமக்களை மூழ்கி ஞானஸ்தானப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம் மிரக்கிலுக்குள்ள தேவன் செய்ய போகிறார்.